السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாள் நபிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிருபை என்றென்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க மாதங்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் 2 மாதங்களில் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன் இருக்கக்கூடிய 2 மாதங்களையும் நாம் பெற்று ரமலான் மாதத்தை அடைந்து அதில் நல் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, நமது உயிரிலும் மேலான கண்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனுடைய மீசான் எடை போடக்கூடிய அந்த தராசினுடைய எடை கனமாக வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே ஹுஸ்னுல் குல்க் என்று சொல்லக்கூடிய அழகிய குணம் இருக்க வேண்டும். அந்த அழகிய குணம்தான் நாளை மறுமையிலே அவருடைய அந்த எடை போடும் தராசினுடைய எடையை அது கனமாக்கக்கூடியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இப்போ ஒரு மனிதன் அவரிடத்திலே நல்ல குணங்கள் இருக்குமேயானால் உலகம் முழுவதும் மட்டுமல்ல, அனைத்து மக்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளின் மூலமாகவும் அந்த மனிதனுக்கு ரஹ்மத்துகளும் பரக்கத்துகளும் கிடைக்கிறது. அனைத்து வஸ்துக்களும் அவருக்காக துவா செய்கிறது. இப்போ நல்ல குணம் என்பது எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு முக்கியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ சிறந்த குணம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ ஹுஸ்னுல் குல்க் என்று சொல்லக்கூடிய அந்த அழகிய நடைமுறை, அந்த அழகிய நடைமுறை இருந்தால் மட்டுமே ஒருவன் சிறந்த மனிதனாக அவன் ஆக முடியும். அந்த சிறந்த மனிதனுடைய அடையாளங்களை பற்றி தான் கடந்த 2-3 வாரங்களாக பல ஜும்மாக்களிலே நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறார்கள், சிறந்த மனிதனுடைய 5வது அடையாளம் சிலத்துர் ரஹம், தனது உறவினர்களோடு சேர்ந்து வாழ்தல். சில பேருக்கு இந்த வார்த்தையை சொன்ன உடனே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்கும். ஏன்னா உறவோடு சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்தில் 99% இல்லாமல் போயிடுச்சு. திருமணம் ஆகிடுச்சுன்னா உடனே தனி கொடுத்தணும், அடுத்த செகண்டே மறுநாளே என்ன செய்யணும், தனி கொடுத்தணும் போயிடும். இப்போ இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளம் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எல்லாருடைய அந்த உள்ளத்திலேயே அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தனியாக போய் இருந்தோம்னா நல்லா சுகமாக வாழ்ந்துடலாம், சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. சிலத்துர் ரஹம், உறவினர்களோடு சேர்ந்து வாழ சொல்லுகிறது, தாய் தகப்பனோடு சேர்ந்து வாழ சொல்லுகிறது, மாமனார் மாமியாரோடு சேர்ந்து வாழ சொல்லுகிறது, மச்சான்களோடு சின்னத்தா பெரியத்தா எத்தனை உறவுகள் இருக்கிறதோ அத்தனை உறவுகளோடு சேர்ந்து வாழும் பொழுதுதான் அது உண்மையான வாழ்க்கையாக, உண்மையான வாழ்க்கையின் அடையாளமாக அது அமையும்.
தனி கொடுத்து நம்ம போயிட்டோம்னா நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல, குடும்பத்தோடு சேர்ந்து வாழும். சரி, இப்போ சிலத்துர் ரஹம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகளில், அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் இதை பற்றி நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான். நிக்காஹினுடைய குதுபாவில் ஒரு ஆயத்தை நம்ம ஓதுவாங்க உலமாக்கள். அதனுடைய அந்த ஆயத்தினுடைய இறுதியில் வரும், வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யலாம், ஒருவரை பற்றி நீங்கள் விசாரித்துக் கொள்வதற்காகவும், வல் அர்ஹாம் உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்காகவும் தான் இந்த திருமண பந்தத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுவோம். சூரத்து நிசானுடைய முதல் ஆயத்து. இப்போ இரத்த பந்த உறவுகள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்றதுல தான் மகிழ்ச்சி இருக்கு. சரி, அப்போ அந்த ரஹம் அப்படின்னு சொன்னா என்ன? முதல்ல ரஹம் அப்படின்னு சொன்னா பெண்ணின் கர்ப்பப்பைக்கு ரஹம்னு சொல்லப்படும். இது ஒரு அர்த்தம். புழக்கத்தில் என்ன அர்த்தம்னு சொன்னா, ரஹம்னு சொன்னா சொந்த பந்தங்கள், தொப்புள் கொடி உறவு, இரத்த சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்காக என்ன செய்யப்படும், ரஹம் என்பதாக சொல்லப்படும். ஏன்னு சொன்னால் ஒரு ஆண் பெண்ணின் மூலமாகத்தான் உறவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகரிக்க செய்கிறான். ஒரு ஆண் பெண்ணுடைய நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய பந்தத்தின் மூலமாக உறவுகளை அல்லாஹ் அதிகமாக பெருக்கிக் கொண்டே செல்கிறான். அதில் பல உறவுகள் இருக்கு. கணவன் பகுதிகளில் உறவுகள் சென்று கொண்டே இருக்கும். அதே போன்று மனைவிகளுடைய பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய உறவுகள் சென்று கொண்டே இருக்கும். சில குடும்பங்களை பார்த்தோம்னா பெரிய குடும்பமாக இருப்பாங்க. அப்போ சொந்தங்கள் நிறைய சொந்தங்கள் இருக்கும். அப்போ அந்த சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழுதல் என்பதற்கு தான் சிலத்துர் ரஹம், உறவுகளோடு சேர்ந்து வாழ்தல் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த விளக்கத்தை நமக்கு யார் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அர்-ராகிபுல் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரி, உறவினர்களோடு வாழுதல், உறவினர்களோட உறவுகளை துண்டித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். உறவினர்களோடு சேர்ந்து வாழுதல் அப்படின்னா என்ன, உறவுகளோட துண்டித்து வாழுதல் அப்படின்னா என்ன, சேர்ந்து வாழுதல் மூலமாக கிடைக்கக்கூடிய சிறப்புகள், அதனுடைய பலன்கள் என்ன, உறவை விட்டு நாம் துண்டித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உலகத்தில் தண்டனை என்ன, மறுமையுடைய தண்டனை என்ன என்பதை பற்றி உண்டான விஷயங்களை இந்த ஜும்மாவிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ சேர்ந்து வாழுதல் அப்படின்னா என்ன, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 விஷயங்களை முஹத்திஸீன்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்றார் அப்படின்னு சொன்னால் இந்த 6 விஷயம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதில் முதலாவது, உறவினர்களுடன் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அவர் நல்முறையில் நடந்து கொள்வார். வார்த்தைகளையும் சரி செயல்லையும் சரி நல்ல முறையில் என்ன செய்வார், அவர் நடந்து கொள்வார். இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் அவர்களை அடிக்கடி என்ன செய்வார், போய் சந்திப்பார். உறவினர்கள் என்ன செய்வார், அடிக்கடி போய் சந்தித்து நலன்கள் விசாரித்து வருவார். 3வது, அவர்களுடைய நிலைமைகளை என்ன செய்வார், சரிபார்ப்பார். இப்போ அண்ணன் நல்ல வசதியாக இருக்கிறாரு, தம்பி வசதி குறைவாக இருக்கிறாருன்னு சொன்னால் மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு 2 தடவை போய் என்ன செய்யறது, தம்பியை விசாரிக்கிறது. உனக்கு என்ன தேவை இருக்குப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன். அது மாதிரி இப்போ யாரும் செய்யறதில்லை. ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லு, செய்ய சொல்லி என்ன செய்யுது, மார்க்கம் சொல்லு, போய் கேட்கணுமா. இல்லாட்டி தம்பி வசதியாக இருக்கிறாரு, அண்ணன் வசதி இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னா என்ன, தம்பி போய் அண்ணன்ட்ட கேட்கணும், அப்போ போய் சந்திக்கணும். அப்போ தான் ஒருவரோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4வது, அவர்களை பற்றி என்ன செய்யணும்னா என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யணும், அவங்கள விசாரிக்கிறது. 5வது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குங்க அதை கேட்டு என்ன செய்யணும், உதவும். 6வது, அவர்களுடைய நலன்களில் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் கண்காணிப்பாக இருக்கும். அவ்வப்போது என்ன செய்யணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பல வருடம் 20 வருஷம் 30 வருஷமாக அண்ணன் சலாமே சொல்கிறது இல்லை. இப்போ இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரைய மாட்டாங்க. இப்போ அதுக்குள்ள தண்டனை என்னங்கிறத நம்ம கடைசியில் நம்ம பார்ப்போம். அப்போ உறவினர்களோடு சேர்ந்து ஒருத்தர் வாழ்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த 6 விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. இந்த 6 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா
அவர் என்ன செய்யறாரு, உறவுகளோடு சேர்ந்து வாழ்றாரு. சுருக்கமாக சொல்றதா இருந்தா தன்னுடைய உறவினர்களோடு என்ன செய்யறாரு, அவ்வப்போது சந்திச்சுக்கிறாரு, சலாம் சொல்றாரு, அவரை பத்தி விசாரிச்சுக்கிறாரு, உடல்நலங்களை விசாரித்துக் கொள்கிறாரு. அவருக்கு உடல்நல சரியில்லைன்னு சொன்னா போய் விசாரிச்சு அவருக்கு என்ன தேவை இருக்குது, எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்குறாரு. அப்ப இவர் என்ன செய்யணும் சொன்னா உறவை பேணி வாழ்றார் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்ப உறவை பேணி வாழும் பொழுது, உறவினர்களோடு சேர்ந்து வாழும் பொழுது அதனுடைய பிரதிபலன் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவது சிலத்துர் ரஹம் மினல் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழ்றது அது ஈமான்ல ஒரு பகுதி. ஈமான்ல அது ஒரு பகுதி. ஹதீஸ்ல வருது, புகாரி ஷரீஃபில் அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய சொந்தங்களோடு அவர் சேர்ந்து வாழட்டும். வமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும் கைரன், நல்ல விஷயங்களை சொல்லட்டும். அப்படி இல்லையா அவ் லயஸ்முத், வாய் மூடி அமைதியாக இருந்து கொள்ளட்டும். ஒன்று நல்ல விஷயத்தை சொல்லுங்க, முடியலையா வாய் மூடி பேசாமல் இருந்துங்க. சில பேர் வாயால தான் கெட்டு போகிறது. தேவையில்லாத வார்த்தையை விட்டோம்னா சண்டை பெருசாக போய் அடிதட்டில் போய் இறங்கிடுது. இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நாகூரில் சந்திரக்கூடு நடந்த 2 நாளைக்கு பிறகு கொடிமறை இறக்குற நாள் நான் போயிருந்தேன். நம்ம பசங்க தான் ஒரு 10 பேர் நல்லா 2 பேசிட்டு இருந்தாங்க. நடந்து போயிட்டு திடீர்னு ஒருத்தவன் பாஞ்சு அடிச்சான் பாருங்க. திடீர்னு அடிக்கிறான். எதுக்கு அடிக்கிறான் ஒன்றுமே தெரியலை. அப்புறம் அதுக்கப்புறம் காவல்துறை என்ன செய்கிறாங்க, அவங்கள கலைச்சி விட்றாங்க. அவர் அடிக்க போகிறோம். அப்போ பசங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யறது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். சம்பந்தமே இல்லாமல் என்ன செய்வாங்க, சண்டை என்ன செய்யறது உருவாக்குறது. இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுது. அப்போ அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவங்க என்ன செய்யணும், உறவினர்களோடு அவர்கள் சேர்ந்து வாழட்டும். இப்போ இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, நமக்கு வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணும். 2வது, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழணும். 3வது, நல்ல வார்த்தைகளை, அழகிய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். இந்த 3 விஷயங்களை எதற்கு நாம் உபயோகப்படுத்தணும்னு சொன்னால், நம்முடைய சொந்த பந்தங்களோடு இந்த 3 விஷயங்களே என்ன செய்யணும், நம்ம அதை உபயோகப்படுத்தணும். இது ஈமானின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஹதீஸினுடைய முஹத்திஸீன் நமக்கு விளக்கம் தர்றாங்க. அடுத்து 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவினர்களோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம்னு சொன்னால் அதனுடைய சிறப்பு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்கள். சிலத்துர் ரஹமி சபபுன் லில் பரக்கத்தி ஃபி ரிஸ்கி வல் உமர், உங்களுக்கு ஆயுள் நீட்டிப்பும் ரிஸ்கில் விஸ்தீர்ணமும் உங்களுக்கு வேணுமா, நீங்கள் உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்க, அதுக்கு அது காரணமாக அமையுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில் வருது, புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அஹப்ப அன் யப்சுத லஹு ரிஸ்கி ரிஸ்கிஹி, உங்களுக்கு ரிஸ்க் விசாலமாக கிடைக்கணுமா, நீங்கள் என்ன செய்யுங்க, அதே போல வயன்ஸு லஹு ஃபி அஸரிஹி, தனது அந்த பாதைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய சொந்த பந்தங்களோடு அவர் சேர்ந்து வாழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. இதுபோல் நிறைய ஹதீஸுகள் பல ரிவாயத்துகள்லாம் நமக்கு வருது. அதே போல் பஸார் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் ஒரு ஹதீஸ் வருது, யார் நல்ல விஷயங்களை தன்னுடைய உறவினர்களோடு பகிர்ந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கில் விஸ்தீர்ணத்தை அல்லாஹ் கொடுக்குறான், கெட்ட மரணம் அவருக்கு வராது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வயதுபரு அலைஹி மைத்தத்தசு, கெட்ட மௌத் அவருக்கு என்ன செய்யாது, வராது. ஃபல்யத்தகில்லாஹ, அவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். ஃபல்யஸில் ரஹிமஹு, தன்னுடைய உறவினர்களோடு அவர் சேர்ந்து வாழட்டும். அப்போ உறவினர்களோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்தோம்னு சொன்னால் ரிஸ்கில் விஸ்தீர்ணம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், நமக்கு கெட்ட மௌத்து வராது. கெட்ட மூத்துன்னு சொன்னால் அதில் ஒன்று, களிமா இல்லாமல் மூத்தாகிற நிலைப்பாடை விட்டு அதை நம்ம என்ன செஞ்சுக்குவோம், அல்லாஹ் பாதுகாத்துவோம். இதுதான் மிக முக்கியமானது. உலகத்தில் வாழ்ந்து மறைகிறதுங்கிறது முக்கியம் இல்லை. மௌத்தாகும் போது களிமாவோட மௌத்தாகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்,
நீங்க முஸ்லீமாகவே தவிர நீங்க மரணித்து விட வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ முஸ்லீமா தான் நீ மூத்தாகி நீ என்கிட்ட வரணும், மற்ற நிலைமையில நீ என்ன செஞ்சிடாத, மூத்தாகிடாத என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அடுத்து மூணாவது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சிலத்துர் ரஹமி சபபும் லிசிலத்தில்லாஹி வ இக்ராமிஹி. மிகப்பெரிய பாக்கியம். உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தோம்னா அல்லாஹ்வோடு நம்ம என்ன செய்யறோம், சேர்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தணும்னு அர்த்தம். அதுக்குண்டான ஒரு காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அர்-ரஹ்மு அந்த உறவோடு சேர்ந்து வாழுதல் என்பது முத்தஅல்லகத்தும் பில் அர்ஷி, அது அல்லாஹ்வுடைய அரிசோடு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வுடைய அரிசோடு சம்பந்தப்பட்டது. தகூரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் வசலனி, இல்ல அந்த அரிசி சொல்லுது, அல்லாஹ்வுடைய அரிசி சொல்லுது, மன் வசலனி, யார் என்னை சேர்த்து கொண்டார்களோ வசலஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை சேர்த்து கொள்ளட்டும். ஒமன் கத்தானி, யார் என்னை துண்டித்து வாழ்ந்தார்களோ கத்தாஹுல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய அருளை விட்டும் அவர்களை துண்டித்து விடட்டும் என்று அல்லாஹ்வுடைய அரிசி அல்லாஹ்ட்ட பேசுமா. அப்போ உறவினர்கள் சேர்ந்து வாழுதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து நான்காவதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சிலத்துர் ரஹமி மின் அஸ்பாபி துஹூலில் ஜன்னah. உறவினர்களோடு நாம் சேர்ந்து வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அது சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரு காரணமாக நமக்கு அமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை சொல்றாங்க, அஹ்மது, திர்மிதி, இப்னு மாஜா போன்ற 3 கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷு ஸலாம், நீங்கள் சலாத்தை பரப்புங்கள், அத்இமுத் தஆம், உணவுகளை என்ன செய்யுங்க, மக்களுக்கு உணவுகளை கொடுங்கள், வஸிலுல் அர்ஹாம், என்ன செய்யுங்க, உறவினர்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், வஸிலுப் பில் லைலி வன்னாஸ் நியாமுன், மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த நடுநிசி இரவிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நீங்கள் தொழுவுங்கள், அப்படி தொழுதால் ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாமி, நீங்கள் என்ன செய்யலாம், சலாமத்தாக அல்லாஹ்வினுடைய அருளோடு நீங்கள் என்ன செய்யலாம், சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டலாம். அடுத்து ஐந்தாவது, உண்மையிலேயே ஒருவர் தன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழ்றார் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னா, ஒருத்தர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சகோதரரை சந்திக்க போறார், அடிக்கடி போய் சந்திச்சுக்கிறாங்க, சலாம் சொல்லிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, நல்ல விஷயங்கள்ல கல்யாணம் இது போன்ற விஷயங்களை கலந்துக்கிறாங்க, எல்லா விதமான காரியங்களையும் கலந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது உண்மையான உறவை நாடுவது என்பது அல்ல. உண்மையாக ஒருத்தர் உறவை சேர்ந்து வாழ்கிறார் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் உன்னை துண்டித்து வாழ்கிறாரோ அவரோடு நீ சேர்ந்து வாழ்வு. உன்னை யார் துண்டித்து வாழ்றாரோ அவரோட என்ன செய்யணும், நீ சேர்ந்து வாழணும். இதுதான் உண்மையாக நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்தல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, அதே போன்ற ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லைஸல் வாசில பில் முகாஃபி, அதாவது அவ்வப்போது சந்திச்சுக்கிறது இது உண்மையான உறவாக அதை நம்ம சொல்ல முடியாது. என்றாலும் அல் வாசிலுல்லதி இதா கத்அத் ரஹிமஹு வஸிலஹு, யார் தன்னுடைய சொந்த பந்தத்தை துண்டிக்கிறாரோ துண்டிப்பவரோடு சேர்ந்து வாழும், இதுதான் உண்மையாக உறவினர்களோடு சேர்ந்து வாழுதல் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னு சொன்னால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, அந்த உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு நான் ஆசைப்படுறேன், ஆனால் அவர்கள் என்னை துண்டித்து விடுகிறார்கள். நான் அவர்களோடு அழகிய முறையில் நான் பழகுகிறேன், ஆனால் அவர்கள் என்னுடன் தீய முறையில் நடந்து கொள்கிறார்கள். நான் அவர்கள் என்னிடம் வரம்பு மீறுவதை நான் பொருந்திக் கொள்கிறேன், ஆனால் அவர்கள் என்னுடன் அறிவியர்களாக நடந்து கொள்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் முறையிடுறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொல்றது உண்மையாக இருந்தால் அவருடைய வாயிலை சூடான சாம்பலை நீர் திருத்தி விட்டு என்று சொல்லிட்டு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவரைக்கும் அவர்கள் துண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள், துண்டித்துக் கொண்டே இருந்தாலும் அவர்களோடு நீ சேர்ந்து எப்பொழுதெல்லாம் நீ வாழ வேண்டும் நினைக்கிறாயோ உன்னிடத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், அந்த மலக்கை உனக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த ஹதீஸை முடிச்சுட்டாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸுகளுக்கு விளக்கம் சொல்றதுல மிகவும் தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சூடான சாம்பல் பார்த்தீங்களா, அது சாப்பிட முடியுமா?
சூடான சாம்பலை, சூடான உணவே என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. கொஞ்சம் ஆறணும், லேசூடாக நம்ம என்ன செய்ய சாப்பிட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸில் உன்னோட உறவினர்கள் மீது சூடான சாம்பலை நீ திணிக்கிறீர் என்பதாக சொன்னது அர்த்தம் என்னன்னு சொன்னா, எப்படி ஒரு சூடான சாம்பலை ஒரு மனிதன் உண்ண முடியாதோ அதற்கு ஒப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்களோ, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவினர்களோடு வாழ சொல்லி, சேர்ந்து வாழ சொல்லி இருக்கும் பொழுது அதை நீ துண்டித்து வாழ்ந்தால் அந்த சூடான அந்த சாம்பலை நீ சாப்பிடுவதை போன்றுதான். அப்ப அந்த அளவுக்கு நீ என்ன செய்யணும், உறவினர்களுக்கு நீ கஷ்டத்தை நீ கொடுத்து கொண்டிருக்கிற என்பதாக இந்த ஹதீஸிற்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். இப்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதை பற்றி உண்டான விஷயங்கள், அதற்கு உண்டான சிறப்புகள், கிடைக்கக்கூடிய பலன்களை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு நிறைய சொல்லி காட்டியிருக்கிறார். அதே போல உறவினர்கள், அந்த உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வதில் நம்ம வாழணும்னு சொன்னா அதுல மிக முக்கியமான ஒரு உறவு, முதல் உறவு என்னன்னு சொன்னா நம்முடைய பெற்றோர்கள். பெற்றோர்களை பாதுகாக்கிறது, அவங்கள வச்சு பராமரிக்கிறது, அவங்களுக்கு தேவையான ஹிதமத்துகளை செய்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். அவங்களை பொக்கிஷமாக நாம் கருதணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தந்தையை பற்றி சொல்லும் பொழுது தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது, தந்தையினுடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை தந்தை பொருந்தி கொண்டாதான் அல்லாஹ் உன்னை பொருந்திக்குவான். தந்தை உண்மையில கோபப்பட்டார் வையே, அல்லாஹ் உண்மையில கோபப்பட்டுருவான். இது தந்தையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது. தாயை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன் தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது. இப்ப கால் நப்பி உழுதுறதா? அப்படி அல்ல. இந்த கால் நப்பி உழுவுறதுக்கு பாருங்க, இது நம்ம சரியத்திற்கு மாற்றமானது. அப்படி கால் நப்பி என்னத்தை உழுவக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்களே, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், தாய்க்கு பணிந்து நடக்கணும்னு அர்த்தம். தாய்க்கு என்ன செய்யணும், பணிந்து அவங்கள சொல்லை கேட்டு தவாலுவோடு அவங்க என்ன செய்யணும், பணிவிடைகள் செய்யணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு விஷயமே இன்னைக்கு நம்மளுடைய சமுதாய மக்களிடத்துல இன்னைக்கு இல்லாமல். ஏன்னா திருமணம் ஆன பின்னாலே யாருமே வரக்கூடாது, முதல்ல கண்டிஷனே போட்டுடுறாங்க. நிக்காவுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, நிச்சயம் பண்ணுவாங்கல்ல, அப்பவே நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க, பெரிய லிஸ்ட்டு எழுதி. நான் திருமணத்திற்கு பிறகு நான் தனி கொடுத்தன போயிடுவோம், லக்கேஜெலாம் வரக்கூடாது. என்ன சொல்லுவாங்க, லக்கேஜ்னா யாருங்க, பெற்றோர்கள். பெற்றோர் இன்னைக்கு என்ன ஆகிட்டாங்க, லக்கேஜ் ஆகிட்டாங்க. நம்ம இஸ்லாமிய பெண்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தை இதெல்லாம். பெற்றோர் என்ன ஆகிட்டாங்க, லக்கேஜ் ஆகிட்டாங்க. பெற்று வளர்த்து உனக்கு எல்லாமே செஞ்சு, என்னென்ன தேவை, எந்தெந்த வயசுல என்னென்ன தேவைங்கிறது எல்லாமே உனக்கு செஞ்சு கொடுத்து, இவ்வளவு சிரமப்பட்டு உன்னை வளர்த்து படிக்க வச்சு நல்ல இடத்த திருமணம் செஞ்சு கொடுத்த உன்னுடைய பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன, லக்கேஜ். உறவினர்களோடு சேர்ந்து வாழுறதில்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, முதல் அந்தஸ்து யாருன்னு சொன்னா பெற்றோர்கள் தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நீங்க எடுத்து பாருங்க, தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். லா துஷ்ரிகு பில்லாஹ் பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், பெற்றோருக்கு நீங்கள் உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நிறைய வசனங்களை நீங்க பார்க்க முடியும். இப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும், அவரோட நம்ம நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சில பேருக்கு பெற்றோர்கள் இல்லை, வஃபாத் ஆகிட்டாங்க, இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா வராது. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க நம்ம ஹித்மத் செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரஹமத்தை நாம் பெற்றுக்கொள்றோம். பெற்றோர்கள் இல்லை, வஃபாத் ஆகிட்டாங்க, அப்போ நம்ம என்ன செய்யறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருது, இன்ன அபர்ர பிர்ரு சிலத்தல் வலதி அஹ்லு உத்தி அபீஹி. ஏதேனும் ஒரு தகப்பனார் பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் தன் பெற்றோர்கள் மீது யாரெல்லாம் முகப்பத்து வைத்திருந்தார்களோ அவர்கள் மீது என்ன செய்யணுமா, முகப்பத்து வைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்களுடைய நண்பர்கள். பெற்றோரோட யாரு தகப்பனாருக்கு நண்பராக இருந்திருப்பாங்க, தாய்க்கு தோழியாக இருந்திருப்பாங்க, அவங்களோட என்ன செய்யணுமா, நன்முறையில் என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டலாம். இதற்கு மேலாக இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதன் இறந்து போன தன்னுடைய தகப்பனாரினுடைய கபூர்ல, இறந்து போன தன் தகப்பனாருடைய கபூர்ல அவரோடு அந்த கபூரோடு நீங்க சேர்ந்து வாழணும். கபூருக்கு போயிட்டாங்க தந்தை, ஆனா அந்த கபூர்ல கூட என் தகப்பனாரோடு நான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு யார் விருப்பப்படுகிறாரோ அவருக்கு ஒரு சொல்யூஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
அவருடைய தந்தையினுடைய சகோதரர்கள் சின்னத்தா பெரியதா இருக்காங்கல்ல, அவர்களிடத்து நன்முறை நடந்து கொண்டால் கபரில் இருக்கக்கூடிய உன் தந்தையிடம் நீ நன்முறை நடந்து கொண்டதை போன்று என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அபு உசைது மாலிக் இப்னு ரபிஅத் அல்-ஸாஇதி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய சமூகத்தில் சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு வரார். யாருன்னு சொன்னால் பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வர்றார். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய பெற்றோர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்வதற்கு ஏதேனும் வழி இருக்குதா? என்னுடைய பெற்றோர்கள் மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பிறகு நான் யாரிடத்துல நல்ல முறை நடந்துக்கிறணும், அதுக்கு ஏற்ற ஒரு வழி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயத்தை சொல்கிறாங்க. இறந்து போன தன்னுடைய பெற்றோருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? 5 விஷயங்களை நீங்கள் செய்யணும். இது நம்ம செய்கிறோமா என்னங்க நமக்கு தெரியல. ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம அதை நினச்சி பார்த்துக்கணும். சில பேருக்கு தகப்பர் வஃபாத்தாயிருப்பாங்க, சில பேருக்கு தாயார் வஃபாத்தாயிருப்பாங்க, சில பேருக்கு தந்தை பெற்றோர்களே வஃபாத்தாயிருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நாம் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? இந்த தருணத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும். 5 விஷயங்களை ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி இந்த 5 விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அதில் முதலாவது மிக முக்கியமானது துவா செய்தல். என்னுடைய பெற்றோருக்காக என்ன செய்யணும்? நம்ம துவா செய்யணும். சூரத்து பனி இஸ்ராயில்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த துவா என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோருக்காக நம்ம ஓதணும். நமக்காக நம்முடைய பெற்றோர்கள் ஓதியிருப்பாங்க. இப்போ நம்ம பெற்றோருக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஓதணும். இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது என்னை எப்படி இரக்கத்தோடு பார்த்து கொண்டார்களோ அதே போன்று அவர்களை நீ இரக்கத்தோடு பார்த்து கொள்வாயாக. இப்போ இறந்து போனதுக்கு பின்னால் கபருக்கு போயிட்டாங்க. இப்போ கபரில் அவனுக்கு அமல்கள் நிறைய தேவைப்படும். இந்த துவாக்களை நாம் ஓதும் பொழுது நம் பெற்றோர்களுடைய கபரில் அவனுக்கு வேதனைகள் குறைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய பெற்றோருக்காக துவா செய்யணும். 2வது அவளுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடணும். 3வது அவர்களுடைய ஏதேனும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அதை நாம் நிறைவேற்றி வைக்க வேண்டும். 4வது அவர்களுக்கு யாருடனாவது உறவு முறை இருக்குமேயானால், நம்முடைய பெற்றோர்களிடத்தில் யாரோட உறவு முறை இருக்குமேயானால் அவர்களுடன் அழகைமை நாம் நடந்து கொள்வது. 5வது அவர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துவது. நண்பர்கள் என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் இருப்பாங்க. சில ஃப்ரெண்ட்ஸு இந்துவாக இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, பல மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படி யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? அவங்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, புகாரில ஒரு ஹதீஸ் வருது, அஸ்மா பின்த் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகள் அஸ்மா, அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மதீனாவில் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹுடைய மனைவி. அவங்க மதீனாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க அவங்க முஷ்ரிக், இஸ்லாத்துக்கு வரலை. அவங்க தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. வந்து அவங்களுடைய வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அவர்களுடன் நான் நன்முறை நடந்து கொள்ளட்டுமா? அதனுடைய சட்டம் என்ன? ஏன்னா நான் முஸ்லீம் ஆகிட்டேன், என்னுடைய தாயாரை முஷ்ரிக்காக இருக்கிறாங்க, இணை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நான் எப்படி நடந்துக்கிறணும்? அதனுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன் தாயோடு நீ நட்புறவோடு நீ நடந்து கொள்ளுன்னு சொன்னாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களோடு நீங்கள் நன்முறையில் நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அப்போ உறவினர்களோடு நாம் சேர்ந்து வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான வழிமுறைகளையும் அடையாளங்களையும் சிறப்புகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். சரி, இப்போ உறவு முறைகளை துண்டித்து வாழ்கிறாங்க. இப்போ துண்டித்து வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு உண்டான அடையாளங்கள் என்ன? அதற்கு ஒரு 3 விதமான அடையாளங்களை முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க. அதில் முதலாவது, சந்திக்கவே மாட்டார். அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், சந்திச்சுக்கவே மாட்டாங்க. 1. 2வது,
மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் பங்கேற்றுக் கொள்ளவே மாட்டாங்க. மகிழ்ச்சிகரமான விஷயங்கள்ல பங்கேற்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சில பேர் கூப்பிட மாட்டாங்க. அண்ணனுக்கே தெரியாமல் தம்பிக்கு கல்யாணம் நடக்கும், தம்பிக்கே தெரியாமல் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், அண்ணனுக்கே தெரியாமல் தம்பி பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், தம்பிக்கே தெரியாமல் அண்ணனுடைய பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். இவர் சொல்கிறதே இல்லை. இப்படியாக என்ன செய்வாங்க, அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பங்கேற்று கொள்ள மாட்டாங்க. மூன்றாவது, துக்கமான நேரத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. மூத்தாயிட்டாரு அண்ணனுடைய பிள்ளையோ அந்த அண்ணனை மூத்தாயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. இதுவெல்லாம் உறவினர்களை துண்டித்து வாழ்வதற்குண்டான அடையாளங்கள் என்று முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க. இப்போ குர்ஆனும் ஹதீஸும் யார் உறவினர்களை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான தண்டனைகளை பற்றி அல்லாஹ் அவங்க சொல்கிறான். சூரத்துல் முஹம்மதில் 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதில் முதலாவது, வதுகத்தியோ அரஹாமக்கும், உங்களுடைய உறவினர்களை நீங்கள் துண்டித்து வாழ்கிறீர்கள். அப்படி யார் துண்டித்து வாழ்கிறார்களோ உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான். அப்போ யார் துண்டித்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் அவர்கள் மீது இருக்கிறது என்பது இந்த ஆயத்தை என்ன செய்யுது, நமக்கு சுட்டி காட்டுது. 3 விதமான ஆயத்து வருது. அடுத்து அல்லாஹ் சொல்றான் சூரத்து ராஜில், உலாயிக லஹுமுல் லஅனத்து, யார் உறவினர்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபமும் வலகும், அவர்களுக்கு சூஉத்தார், கெட்ட வீடும் அவர்களுக்கு இருக்கிறது. கெட்ட வீடுனா என்ன அர்த்தம், நரகம் அர்த்தம். அடுத்த சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்றான், யார் உறவினர்களை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள், உலகத்தில் மிகவும் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்கிறாங்க, அபூதாவுது, திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸுகளில், ஹதீஸ் கிரந்தங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்கிறாங்க, யாரிடத்துல 2 விஷயத்தை இதை சொல்லி காட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 2 காரியங்களை யார் செய்கிறாங்களோ அவர்களுக்கு மறுமையில் ஒரு தண்டனை இருக்குது. அது அல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலேயே அவளுக்கு அந்த வேதனையை தண்டனையை என்ன செஞ்சிருவான், துரிதமாக அல்லாஹ் கொடுத்துருவான். அது 2 விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று அல் பகி, வரம்பு மீறுதல். 2வது கத்தியத்துர் ரஹம், உறவினர்களை துண்டித்து வாழ்வது. இந்த 2 காரியத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்குது, அல்லாஹ் தயாரித்து வச்சிருக்கிறான். ஆனால் துன்யாவிலேயே அல்லாஹ் என்ன செய்வான், துரிதமாக, லேட்டாலாம் கிடையாது, ரொம்ப விரைவாகவே எல்லாம் என்ன செய்வானா அவர்களுக்கு தண்டனையை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிகவும் அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ சிறந்த மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதில் 5வது அடையாளம் உறவினர்களோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உறவினர்களோடு துண்டித்திருந்தாலும் வரக்கூடிய காலங்களிலே நாம் உறவினர்களோடு சேர்ந்து அனைவர்களோடு ஒற்றுமையாக வாழக்கூடிய அந்த உயர்ந்த பண்பை நம் அனைவருக்கு வல்லா தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.